ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம நார்மல் ப்ளவுஸில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. லைனிங் இல்லாமல் ப்ளைன் ப்ளவுஸுங்க. இதில் வந்து 1 மீட்ரு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து 4ஆக வந்து மடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி 4ஆக மடிச்சிருக்கேன். அதில் வந்து ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கமும் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்க பக்கம் ஆப்போசிட் சைடும் இருக்க மாதிரி மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் எப்போவுமே நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தான் கட்டிங் போடணும். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிசுறு ஏதாச்சும் இருந்துச்சு அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் போல் விடணும். இங்கே வந்து நீட்டாக தான் இருக்குது, அதனால் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்லீவை மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் விடணும். நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். 2 இடத்துல இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவை வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு. அது வந்து உங்கள் விருப்பம், 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு மடித்து தைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்குங்க. நம்ம இப்போ அளவு ப்ளவுஸை டைரெக்டாக போட்டு தான் கட்டிங் போட போகிறோம். அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்லீவை வந்து நல்லா வந்து சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து விரித்து விட்டுக்கணுங்க. விரித்து விட்டுட்டு நம்ம ஃபோல்டிங்க்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோடு மேலேயே வந்து கரெக்டாக வந்து ஸ்லீவை வச்சுக்கணும். நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க பக்கத்தில் ஸ்லீவோட மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு கீழே ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் அரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவோட ஹைட்டை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லீவை அட்டாச் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இல்லாட்டி 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் சைடும் அதே மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்க அந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் 1/4 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் சைடு நம்மளோட கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதையும் ஒரு மார்க் பண்ணிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துடலாங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் மார்க்கிங் தேவைங்க. இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் சேர்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு அந்த மேலே போட்ட லைனில் 1 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மேலே வந்து கை சுற்றளவும் கீழே கை சுற்றளவையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கிறோங்க. லைன் போட்டுட்டு மேலே போட்ட லைனில் இருந்து நம்ம ஆம்ஹோல் சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். அந்த கோட்டில் இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட நடுப்புள்ளி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதான் வந்து மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட் மேலே டேப்பை வச்சுட்டு மேலே வந்து 1/2 இன்ச்சில் ஒரு டாட் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். கீழே வந்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்ஹோல் சைடு இந்த மாதிரி 1 இன்ச் விட்டுக்கிறோம். மேலேயும் 1 இன்ச் விட்டுருக்கோம், கீழேயும் வந்து 1 இன்ச் விட்டுட்டு இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் குறிச்சிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு கர்வ் போட போகிறோம். இந்த மாதிரி அதே மாதிரி அந்த 1 இன்ச்லேருந்து கீழே 1/4 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து ஒரு கர்வ் போட போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல், மேலே இருக்கிறது வந்து பேக் ஆம்ஹோல். முன்னாடி இருக்கிறது வந்து குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு, ஃப்ரண்ட் சைடு வந்து எப்பவும் குடஞ்சி கட் பண்ணணும், அதுக்காண்டி வந்து 1/4 இன்ச்சில் ஒரு கர்வ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே கை சுற்றளவுக்கும் மேலே கை சுற்றளவுக்கும் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டுருக்கோம். சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இது வந்து நம்ம சப்போஸ் குண்டாயிட்டோம் அப்படின்னா தையலை பிரித்து விட்டு எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்காண்டி இந்த 1.5 இன்ச் வந்து விட்டுருக்கோம். இதுவும் வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுறது. இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோங்க. நம்ம ஏற்கனவே வெளியே மார்க் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளைவான பகுதிகளெல்லாம் கட் பண்ணும்போது சிசரை அதிகமாக ஓப்பன் பண்ணாமல் லைட்டாக மட்டும் விரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. வளைவான இடத்துல கரெக்டாக வளைவு கொடுத்து கட் பண்ணணும். வளைவாக இருக்கிற பகுதியில் வந்து நேராக கட்டிங் போட்டக்கூடாது, கரெக்டாக வளைவாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கட்டிங் போட்டு அதே மாதிரி
கை சுற்றளவுலேயும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுருப்போம்ல, அந்த சைடும் இந்த 1.5 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக வந்து கட்டிங் போடணும். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் சைடு மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம். 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு உள்பக்கமாக ஒரு வளைவு போட்டிருக்கோம். அதை வந்து ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ண போகிறோம். பேக் சைடு விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்குங்க. ஸ்லீவில் முன்பக்கம் இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணோம் அப்படின்னா தான் கையில் ஆம்ஹோல் சைடு வந்து சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கிடைக்குங்க. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணுறது. அவ்வளோதான், பாருங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து குடஞ்சி கட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஊசியாக இருக்க மாதிரி தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்குங்க. இப்போ ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டையும் அர்க்காத் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து நமக்கு தெரியும் சென்டர் பார்ட் எதுன்னு. அதனால் அந்த மாதிரி சென்டரையும் வந்து அர்க்காத் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிச்சு. அடுத்து வர்ற வீடியோவில் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்லீவ் கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.